புடலங்காயிலேருந்து சீடு எப்படி கலெக்ட் பண்ணலான்றதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த புடலங்காய் விதை வந்து நான் போட்டு ஆடிப்பட்டத்தில் நட்டது தாங்க. எனக்கு 3 மாதமாக சரியான காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. இதை பாருங்கள், நம்ம காய்க்கிற காய்கள் வந்து எப்போவுமே முதல் காய் அந்த மாதிரி 2வது காய் அந்த மாதிரி காய்க்கிற காயை நம்ம உடனே விதைக்கி எடுக்கக்கூடாதுங்க. அதில் நிறைய காய்கள் நம்ம அறுவடை பண்ணிவிட்டு 5வது முறை 4வது முறை அந்த மாதிரி காய்க்கிற காய் தான் திரட்சியாக இருக்கிற காயாக பார்த்து விதைக்கி விடணுங்க. இந்த மாதிரி நல்லா ரெட்டாக பழுத்துருங்க. பழுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணி அதுலேருந்து சீடு எடுத்தோம்னா நம்ம பாவக்காயில் எப்படி சீடு கிடைக்குமோ அந்த மாதிரி தாங்க இதுலேயும் சீடு இருக்கும். அது தண்ணியில் நல்லா நசுக்கி அதுலேருந்து தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த விதைகளை எடுத்து காய வச்சு மறுபடியும் நம்ம அடுத்த முறை நம்ம அந்த மாதிரி நட்டு வளர்த்துக்கலாங்க. அது நல்லா நம்ம சாம்பலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அடுத்த முறை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாட்டு எருவும் செம்மண்ணும் போட்டு ஊனி விட்டாலே போதுங்க, சூப்பராக வளரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.